Hi everyone, welcome to our channel Aathichiri TNPSC Academy. Myself Bharat. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC previous year questions 2024 ல compound interest டாபிக்ல இருந்து மட்டும் 13 questions கேட்டிருந்தாங்க. அதுல first 4 questions கான explanation நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நீங்க பார்க்கலாம், கீழ description link கொடுத்திருக்கேன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த 4 questions கான explanation பார்க்கலாம். Friends, நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். क्वेश्चन போயிடலாம். 5th question. A principal becomes rupees 22,050 in 2 years at 5% per annum compound interest. Full stop. Find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 22,050. பிரின்சிபல் அதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5%. n என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஸோ பாருங்க, 5 1 டைம் 5 20 டைம்ஸ். ரைட்டா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 22,050. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ பி இன்ட்டு 1 இன்ட்டு 20 20 20 + 1 21/20 ஹோல் ஸ்கொயர். ரைட். ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் தானே கண்டுபிடிக்கணும். இங்கிட்ட என்ன இருக்கு? 22,050. இந்த 21/20 இந்த பக்கம் வந்தப்ப என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும், தலைகீழாக மாறும். ஸோ 20/21 ஸ்கொயருங்கிறனால நம்ம 2 தடவை எழுதிக்கலாம். 20/21 அப்படிங்கிறத 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ பாருங்க, 21 1 டைம், இங்கே 22ல ஒரு 21 இருக்கும், ரிமைண்டர் 1 10. ஸோ 10 அப்படிங்கிறது 21 விட சின்ன நம்பர், ஸோ 0. அப்போ 10ஓட இந்த 5 சேர்த்து எடுத்தா 105. 21 × 5 105, 0க்கு 0. ரைட்டா? அகைன் 21 அடிக்கலாம் 1 டைம்ஸ். இங்க பாருங்க, 21 × 5 105, 0க்கு 0. ரைட்டா? சரி, அப்ப p = 50 × 20 × 20. ரைட்டா? பாருங்க, 5 2s are 10, 10 2s are 20. அடுத்து பாருங்க, 50ல ஒரு 0 இருக்கு, இந்த 2 20ல ஒவ்வொரு 0 இருக்கு. அப்ப டோட்டலா 3 zeros, 1 2 3. ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 20,000 rupees. ரைட்டா? ஈஸியாக தான் இருக்குது. டைரக்ட் மெத்தடில் போட்டாலும் ஈஸி தான். ரைட்டா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 20,000 ரூபா. ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் கரெக்ட். ரைட்டா? சரி சார், இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா, இப்போ நம்ம போன வீடியோ, அதாவது காம்பவுண்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதுல சில ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்கட் இங்க ஒர்க் ஆகுமானா, இங்க கண்டிஷன் என்ன சொன்னேன்? PNR 3மே இருந்தால் தான் ஷார்ட்கட் போக முடியும். இங்க கொஸ்டினே பி தான், அப்ப அந்த ஷார்ட்கட் போக முடியாது. அப்ப வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கானா? இருக்கு, கவனிங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா? டோட்டல் அமௌண்ட்ல என்னென்ன இருக்கும்? பிரின்சிபல் இருக்கும் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட். ரைட்டா? ஸோ பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இந்த கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% ஃபார் 1 இயர். அப்போ 2 இயர்ஸ்க்கு, அப்போ 1 இயருக்கு 5, 2 இயர்ஸ்க்கு 10 சார்னா இல்லை. அப்படி சொன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் மாறாது, இட் நெவர் சேஞ்ச். அதனால 1 இயருக்கு 5, 2 இயர்ஸ்க்கு 10 சொல்லலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் மாறும். ரைட்டா? அசல் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால 1 இயருக்கு 5, 2 இயருக்கு 10 கிடையாது. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இப்போ 2 இயர்ஸா, 2 இயர்ஸ்க்கு நமக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்? 2 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண 2a + b. ஏன்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல். இங்க எவ்வளோ? 5%. அப்போ 5க்கு 5% கண்டுபிடிங்க. 5க்கு 5%, 10% எவ்வளோ? 0.5. அப்போ 5% 0.25. அப்போ 2 × 5 10 + 0.25. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 10.25%. 1 இயருக்கு 5%னா 2 இயர்ஸுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா 10.25. அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 10.25%. இது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 22,050. 22,050. ரைட். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 110.25%. இதுதான் என்னது? 22,050. இது வந்து ஒரு டெசிமல் நம்பர், தசம எண். எத்தனை டிஜிட் திருப்பி வச்சிருக்காங்க? 2 டிஜிட். அப்போ 2 பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணால் அந்த டெசிமல் பாயிண்ட் போயிடும். இங்கே என்ன பண்ணலாம்? 22,050 இருக்கா, இதோட இன்ட்டு 100 போட்டாலும் சரி, இல்லை 00 அப்படியே போட்டுட்டாலும் சரி. ரைட். இப்போ நல்லா கவனிங்க, அப்படியே அந்த நம்பரை மட்டும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 110 டபுள் பண்ணா 220, 25 டபுள் பண்ணா 50. அப்போ அழகாக என்ன பண்ணலாம்? இந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கட்டும். ஒரு தடவை
இது 2 தடவை அப்படின்னு போட்டுடலாமா? ரைட், பாருங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்போ என்ன தெரியுது? 1% 200 ரூபா. 1% 200 ரூபா. இப்போ நமக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்னு சொன்னேன்? 100%. ரைட்டா? சரி, அப்போ இந்த 1 100ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்போ இங்கே 100ஆல மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன தான் பண்ணும்? 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 200 × 100 எவ்வளோ வரும்? 20,000. ஸோ அசல் 20,000 ரூபா. ரைட்டா? இது பர்சன்டேஜ் மெத்தடு, இது ஃபார்முலா மெத்தட். ரெண்டுமே ஈஸி தான். உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. The compound interest on rupees 4,000 at 5% per annum for 2 years if compounded annually. ரூபாய் 4,000க்கு 5% ஆண்டு வட்டியில், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில், 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஆண்டுக்கு ஒரு முறை ஆனுவல் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா மெத்தட் பாருங்க. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,000 கொடுத்துருக்காங்க. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5% ஹோல் பவர் n. n எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ். பாருங்க 5 1 டைம் 5 20 டைம்ஸ். ரைட்டா? ஸோ 4,000 × 1 × 20 20 20 + 1 21/20 ஸ்கொயரு. அதனால நம்ம 2 தடவை எழுதிக்கலாம். ஸோ பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 2s are 4 4 × 10 40. ஸோ அப்போ 10 × 21 × 21 441. ஸோ அப்போ 441 × 10 4,410. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,410. நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கொஷின். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிடலாம். ஸோ மொத்த தொகை எவ்வளோ? 4,410. அசல் எவ்வளோ? 4,000 ரூபா. ஸோ அப்போ வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 410. கூட்டு வட்டி 410 ரூபா. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் இஸ் கரெக்ட். ரைட்டா? சரி, இந்த கொஸ்டின்ல பாருங்க PNR மூணுமே இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்டும் போடலாம். ரைட்? ஸோ மூணுமே இருக்கு. ஸோ நம்ம காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் n தான் மெயினாக பார்க்கணும். 2 இயர்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டைம்ஸ் கால்குலேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஃபார்முலா 2a + b. ஏன்னது அசலுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோ? 4,000. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 10%னா ஒரு டிஜிட் திருப்பி வைக்கணும். அப்போ 10% வந்து 400. 10ல் ½ 5. 400ல் பாதி 200. அடுத்து என்ன பண்ணோம்? 200க்கு 5%. 10% 20. அப்போ 5% 10. 2 × 200 400 ப்ளஸ் ஒரு 10. ஸோ 410 ரூபா. ரைட்டா? அப்போ கூட்டு வட்டி 410. ரைட்? ஸோ ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரைட்டா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 7. Find compound interest on rupees 15,000 for 3 years if the rates of interest are 15%, 20% and 25% for 1, 2 and 3 years respectively. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற சம் தான். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாருங்க. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. என்ன சார் ஃபார்முலா புதுசாக இருக்கு அப்படின்னா n ஈக்குவல் டு 3 இயர்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தனித்தனியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ரைட்டா? 3 வருஷத்துக்கு ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா என்ன எழுதலாம்? 1 + R/100 ஹோல் பவர் n எழுதியிருக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம 3 வருஷத்துக்கு தனித்தனியாக ஃபார்முலா எழுதிக்கணும். ரைட்டா? சரி, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. ஸோ மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 15%. ரெண்டாவது வருஷத்துக்கு 20%. மூணாவது வருஷத்துக்கு 25%. ரைட்டா? ஸோ பாருங்க 25 1 டைம், 25 4 டைம், 20 1 டைம் 5 டைம்ஸ், 5 × 3 5 × 20. ரைட்? ஸோ பாருங்க 15,000 × 1 × 20 20 20 + 3 23/20 × 1 × 5 5 5 + 1 6/5 1 × 4 4 4 + 1 5/4. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். ரைட்டா? சரி, பார்க்கலாமா? பாருங்க 5 1 டைம் 5 1 டைம் கேன்சல் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 4 1 டைம்
ஸோ 4ஆல் 1500 கேன்சல் பண்ணலாம். 4 3 சார் 12. ஸோ ரிமைண்டர் 330. 4 7 சார் 28. ரிமைண்டர் 220. 4 5 சார் 20. நெக்ஸ்ட் 2 1 டைம் 2 3 டைம்ஸ். ரைட். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 375 இன்ட்டு 23 இன்ட்டு 3 69. ரைட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். ரைட்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 375 69 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? ரைட். அப்போ நான் இப்படியே மல்டிப்ளை பண்ணால் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட்டணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 7ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 5 சார் 35. ரிமைண்டர் 3. 7 7 சார் 49. 49 plus 3 52. ரிமைண்டர் 5. 7 3 சார் 21. 21 plus 5 26. 7ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சா? கூட ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? 70 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட 0 ஆட் பண்ணால் 70 டைம்ஸ் 70ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆனால் எத்தனை தடவை இருக்கணும்? 69 தடவை. நாம் எத்தனை தடவை பெருக்கியிருக்கோம்? 70 தடவை. அப்போ ஒரு தடவை லெஸ் பண்ணிடு. 375 மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ பாருங்க, 10 மைனஸ் 5 5. இங்கே என்ன இருக்கும்? 4. அப்போனா 14 மைனஸ் 7 7. இங்கே 11. 11 மைனஸ் 3 8. இங்கே என்ன இருக்கும்? 5. இங்கே 2. ரைட். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 25,875. ரைட்டா? சரி. ஆனால் நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம்? டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் லெஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 25,875 மைனஸ் பிரின்சிபல் 15,000. அப்போ 25லேருந்து 15 போச்சுன்னா 10. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கு? 875 இருக்கு. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10,875. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் கரெக்ட். ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். ரைட்டா? சரி, ஈஸியாக இருக்குது. ஃபார்முலாவே ஈஸி தான். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கான்னா நாம் போடல அந்த 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி போட முடியாது. பர்சன்டேஜ் மெத்தடில் ஈஸியாக போடலாம். கவனிங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் 100% எவ்வளோ? 15,000. மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 15%. அப்போ இந்த 15,000க்கு 15% கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 10%ங்கிறது 1500. அதில் ஹாஃப்ங்கிறது 1500ல் பாதி 750. அப்போ 1500ங்கிறது 10%, 750ங்கிறது 5. 10 + 5 15. அப்போ 1500 + 750 2250. ரைட்டா? ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 0 5 2 7 1. அப்போ 1 இயரோட எண்டில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட் 17,250. ஒரு வருட முடிவில் இருக்கிற மொத்த தொகை 17,250. கூட்டு வட்டியில் ஒரு வருட முடிவில் இருக்கிற மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறும்? அசலா மாறும். ரைட்டா? அப்போ இதை நீங்கள் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? பிரின்சிபலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. செகண்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20. அப்போ இந்த நம்பருக்கு 20%. 10% எவ்வளோ? 1725. 20%னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அப்போ 17 டபுள் பண்ணா 34. தட் மீன்ஸ் 1700 டபுள் பண்ணா 3400. 25 டபுள் பண்ணா 50. அப்போ 3450. அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 0 5 + 5 10 ரிமைண்டர் 1 3 7 7 + 3 10 ரிமைண்டர் 1. ஸோ 20. இது செகண்ட் இயர் எண்டில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட். தேர்ட் இயருக்கு என்னவா மாறும்? பிரின்சிபலாக மாறும். ஸோ அப்போ இது 100% எடுத்துக்கோங்க. தேர்ட் இயருக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 25%. ஒரு நம்பருக்கு எப்படி 25% கண்டுபிடிக்கலாம்? நம்பர் டிவைடட் பை 4. ஏன்னா இப்போ இந்த 100 4ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 25. அப்போ இங்கே 4ஆல் டிவைட் பண்ணிருங்க. பாருங்க, 4 5 சார் 20. 7ல் ஒரு 4 இருக்கும். ரிமைண்டர் 3 30. 4 7 சார் 28. ரிமைண்டர் 2 20. 4 5 சார் 20. ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 5 7 8 5 2. ஸோ அப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 25,875. ரைட்டா? நமக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். அப்போ இதிலிருந்து இதை லெஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 25,875 15,000 லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25,875 மைனஸ் 15,000. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 10,875. இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே 2,250, இங்கே 3,450, இங்கே 5,175. அதை மட்டும் எடுத்து கூட்டிக்கலாமா சார்னாலும் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இதுவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது ரவுண்ட் வேல்யூ டைரெக்டாக மைனஸ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். ரைட்டா? ஒன்று இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த பர்சன்டேஜ் மெத்தட் நீங்கள் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. Find the compound interest on rupees 10,000 at 8% per annum for 2 3/4 years, interest compounded yearly. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு, கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. நல்லா கவனிக்கணும் இந்த கொஸ்டின்ல. இங்க வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா
இந்த n பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னமாக இருக்குது. காலம் பின்னமாக அமைதல், டைம் இஸ் பீயிங் இன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா total amount equal to P into 1 plus R by 100 whole power A into 1 plus B by C into R by 100. So இதுதான் காலம் பின்னமாக அமைதல், டைம் இஸ் பீயிங் இன் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் டேட்டா எடுத்து எழுதுமா? இங்கே பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8%. அடுத்தது ஏ பாருங்க, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 3/4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏ. ரைட்டா? அப்போ ஏவோட வேல்யூ 2. அடுத்து 1 பிளஸ் பி பை சிங்கிறது இந்த ஃப்ராக்ஷன், இந்த பின்னம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 3/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8% இதோட பை 100. ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க. 4 into 2 4 into 25. இங்கே 4 1 time 4 2 times 2 1 time 2 50 times. ரைட்? சரி, இங்கே 10,000. இங்கே என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1 into 25 25 25 plus 2 27 divided by 25 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 plus 1 3 சார் 3 divided by இங்கே 1 into 50 50. ரைட்? ஸோ பாருங்கள், அப்போ 10,000 into 27/25 ஹோல் ஸ்கொயரு. அப்போ என்ன பண்ணும்? 2 தடவை எழுதணுமா? ஸோ அப்போ 2 தடவை எழுதிக்கலாம். 27/25ங்கிறது. அடுத்து 1 into 50 50 50 plus 3 53 divided by 50. இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ரைட்? ஸோ பார்ப்போமா? ஸோ கவனிங்க, இப்போ என்ன பண்ணலாம்? 50 1 time 50 2 times 2 0க்கு 2 0. 25 1 time. ஸோ 25 100க்கு 4 25 இருக்கும், 200க்கு 8. ரைட்? ஸோ வேறு எதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ பாருங்கள், இப்போ 8 into 27 into 27 729 into 53 whole divided by 25. ரைட்டா? சரி, 8ஆல் மல்டி பண்ணால் 9 8 சார் 72, ரிமைண்டர் 7. 8 2 சார் 16 16 plus 7 23, ரிமைண்டர் 2. 8 into 7 56 56 plus 2 58. ஸோ அப்போ 729 8ஆல் மல்டி பண்ணால் 5832 into 53 whole divided by 25. 5832 53 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற ட்ரிக் என்ன? 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 2 2 சார் 4 ரிமைண்டர் 1 18. அப்போனா 2 9 சார் 18 1 2 சார் 2 ரிமைண்டர் 1 அப்போ 6 0 0. அதாவது ஏன் இன்னொரு 0 அடிஷனலாக போட்டிருக்குன்னா 5ஆல் மல்டி பண்ணி 50 டைம்ஸுக்கு ஒரு 0 சேர்த்து போட்டேன். இப்போ 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இன்னும் 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 53 டைம்ஸ் ஆயிரும். 3 2 சார் 6 3 3 சார் 9 3 8 சார் 24 ரிமைண்டர் 2 5 3 சார் 15 15 plus 2 17. ஆட் பண்ணிக்கோங்க. 6 9 10 ரிமைண்டர் 1. ஸோ 9 10 ரிமைண்டர் 1 3. ஸோ அப்போ இதை 53 டைம்ஸ், அதாவது 5832 53 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 309096. ரைட்? ஸோ கவனிங்க, இந்த ரஃபருக்கு அப்படியே விட்டுருங்க. 309096 டிவைட் பை கீழே என்ன இருக்கு? 25. ஸோ இப்போ 25ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? சரி, பாருங்க 25 1 டைமா 30ல் ஒரு 25 இருக்கும், ரிமைண்டர் 5 59. ஸோ 25 into 2 50 ரிமைண்டர் 9 90. 25 into 3 75. அப்போ 90லேருந்து 75 வச்சுன்னா மீதி 15. அப்போனா இங்கே 9 159. 159னா 25 into 6 150 ரிமைண்டர் 9 96. 25 into 3 75. 96லேருந்து 75 போச்சுன்னா ரிமைண்டர் 21. அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனா 210. 25 into 8 200 ரிமைண்டர் 10. ஆல்ரெடி பாயிண்ட்டுக்குனால 100. ஸோ 4. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 12,363.84. இது டோட்டல் அமௌண்ட். ரைட்டா? பட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 12,363.84 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 10,000 rupees. ரைட்டா? சரி, அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2,363.84. இப்போ கூட்டு வட்டி 2363.84. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ரைட்டுங்களா? ஸோ ஃபார்முலா மெத்தடு இவ்வளோ தான். ரைட்டா? ஸோ ஃபார்முலா சில பேருக்கு வந்து இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப கால்குலேட்டிவாக தெரியும். ஸோ ஒரு வழியில் ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த சம் கொடுத்தா இந்த ஃபார்முலா மெத்தட் போகிறதா இருந்தால் இப்படி போட்டு தான் ஆகணும். இதுக்கு எதுக்காக ஷார்ட்கட் இருக்கா சார்னா இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ரஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். ரைட்? இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். அதுக்கு n வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? 2 3/4 இயர்ஸா?
ரைட். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த 2 இயர்ஸ்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். 2 இயர்ஸ் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. அப்படின்னா 2 இயர்ஸ்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் ஆகுதுன்னா 2 வருஷத்துல 2 டைம் தான் வட்டி கால்குலேட் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் கால்குலேட் ஆகிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, 2a + b. ரைட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல், அசலுக்கான வட்டி. அசல் எவ்வளோ, 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ், 8%. ஸோ 10,000 ரூபாய்க்கு 8%, 1% எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா. அப்போ 8% 800 ரூபா. அடுத்து என்ன பண்ணுவோம், 800க்கு 8% கண்டுபிடிக்கணுமா, 1% 8, அப்போ 8% 64. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 2 × 8 16, அப்போ 1600 + 64. ஸோ எவ்வளோ வரும், 1664. இது என்னது, 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 10,000, அதோட இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 11,664. ரைட்டா. இது எப்போ, 2 இயரோட எண்ட்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட், அதாவது 2 ஆண்டு முடிவில் இருக்கிற மொத்த தொகை. இது அடுத்த வருஷத்துக்கு என்ன மாறும், அசலா மாறும். அப்போ இதை 100% எடுத்துக்கோங்க. அப்போ 100% எவ்வளோ, 11,664. இப்போ 3வது வருஷம் முழுசா இருக்கானா இல்லை, எவ்வளோ இருக்கு, 3/4 தான் இருக்கு. அப்போ ஒரு முழு வருஷத்துக்கு தான் 8% வட்டி. 3/4 எவ்வளோனா பாருங்க, 1 டைம் 2 டைம். அப்போ 3/4 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், 6%. அப்போ இந்த நம்பருக்கு 6% கண்டுபிடிங்க. பாருங்க 1% எவ்வளோ, 2 டிஜிட் தள்ளி பிடிக்கணுமா, அப்போ 116.64. அப்போ 6%னா 6 டைம்ஸ் அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 4 சார் 24, ரிமைண்டர் 2, 36 + 2 38, ரிமைண்டர் 3, 6 6 36, 36 + 3 39, ரிமைண்டர் 3, 1 6 சார் 6 9 6. எத்தனை டிஜிட் தள்ளி பிடிக்கணும், 2 டிஜிட். அப்போ பாருங்க 699.84. ரைட். அப்படியே ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா, 4 8, 9 + 4 13, ரிமைண்டர் 1 10, 16, ரிமைண்டர் 1 12, 13, ரிமைண்டர் 1 2 1. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12,363.84. ரைட்டா. அதாவது இந்த 3/4 2 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. 3/4க்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு இதோட ஆட் பண்ற, இந்த பிரின்சிபலோட ஆட் பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 12,363.84. இப்போ நம்ம ஈஸியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இதை ஆட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 1664, அதோட இதை ஆட் பண்ணி ஆன்சர் சொன்னாலும் ஓகே தான். ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நார்மலாக தெரிய சொல்லிடுறேன். பாருங்க டோட்டல் அமௌண்ட் 12,363.84. அதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 10,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோனா 2,363.84. ஆப்ஷன் ஏ வந்துடும். ரைட்டா. அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, 2 இயர்ஸ்க்கு 1,664. அடுத்து இந்த 3/4க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, 699.84. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 0.84 அப்படியே வந்துடும். 9 + 4 13, ரிமைண்டர் 1 10, 16, ரிமைண்டர் 1 12, 13, ரிமைண்டர் 1 ஸோ 2. ஸோ இந்த கிடைச்சிருதான். ஸோ இந்த மாதிரி 2 இன்ட்ரெஸ்ட்டே டைரெக்டாக ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இதுலேருந்து இதை ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் லெஸ் பண்ணாலும் சரி. ரைட்டா. ஸோ இதுதான் ஷார்ட்கட். என்ன பண்ணோம், 2 3/4 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு மறக்காமல் அதை பிரின்சிபலோட ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த டோட்டல் அமௌண்ட்டு எப்பயுமே கூட்டு வட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை அடுத்த வருடத்துக்கு என்னவா இருக்கும், அசலாக இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் படி 2 ஆண்டுகள் முடிவில் இருக்கிற மொத்த தொகை 3ஆம் ஆண்டுக்கு அசலாக இருக்குங்கிற கான்செப்டில் இதை அசல்னு எடுத்துக்கிட்டு 100% வச்சுக்கோங்க. இப்போ 3ஆம் வருஷம் முழுசாக இருந்தால் 8% போடணும். ஆனால் முழுசாக இல்லை, எவ்வளோ இருக்குது, 3/4 தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு தான் 8%. அப்போ 3/4 எவ்வளோ அப்படின்னா 1 டைம் 2 டைம்ஸ் 3 × 2 6%. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு 6% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 6% எவ்வளோனா 699.84 ரூபாய். ரைட்டா. ஸோ ஷார்ட்கட்னா இதுதான் ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக ஃபார்முலா விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைட்டா. ஸோ ஆனால் நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு பழகிக்குவாங்க. ரைட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இன்னொரு 5 கொஷின்ஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா. பை.